வணக்கம். ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ஆண்மை குறைவே வரலாம். PIEDன்னு சொல்லுவோம், பொனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தொடர்ந்து செக்ஸ் படங்களை பார்க்குறவங்களுக்கு ஆண்மை குறைவு வரலாம். PIED, பொர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒன்று. ரெண்டாவது, செக்ஸில் ஆர்வம் குறையலாம். ஏன் அப்படின்னா, சாதாரண செக்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். இயல்பான வாழ்க்கைக்கும் சினிமா படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயல்பான வாழ்க்கை நமக்கு சாதாரணமாக போயிட்டுருக்கோம். சினிமா படத்தில் 3 மணி நேரத்தில் த்ரில்லிங் செக்ஸுன்னா அது காதல்னா அப்படி ஒரு காதல், அன்புன்னா அப்படி ஒரு அன்பு, சோகம்னா அப்படி ஒரு சோகம், எல்லாத்தையும் மிகைப்படுத்தி காட்டி நம்மளை அதுக்குள்ளே ஈர்த்து வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். 3 மணி நேரம் எங்கேயும் திரும்பக்கூடாது, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இயல்பான வாழ்க்கை அப்படி இருக்கா என்ன? அதனால் கதை ஒருத்தர், தயாரிக்கிறது ஒருத்தர், டைரக்ஷன் ஒருத்தர், நடிக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸு, ஒவ்வொரு துறையிலும் பாடல்களில் எக்ஸ்பர்ட்டு, பாடுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ எல்லாரையும் எக்ஸ்பர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. அது அப்படி நம்மளை உள்வாங்கிக்குது. ஆபாச படங்களும் அதே போல் உங்களை உள்வாங்கிக்கும். புது புது விதங்களில் புது புது ஆட்கள், அது கதையை ஓட்டத்தோடு இப்போல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ ஆபாச படங்களை பார்த்துட்டு நீங்கள் ரியல் வாழ்க்கையில் செக்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடும். ஒரே ஆணோட ஒரே பெண்ணோட ஒரே மாதிரியான செக்ஸுன்றது உங்களுக்கு இயல்பான வாழ்க்கையில் போர் அடிக்கக்கூடும். சினிமா படங்கள், ரஜினிகாந்த் படம் இல்லை ஒரு பரபரப்பான படத்தை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு கிளர்ச்சி இயல்பான வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது. அதுபோல் ஆபாச படங்களை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய கிளர்ச்சி இயல்பான வாழ்க்கையில், இயல்பான செக்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. திருமணமான புதுசில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. அதனால் சுயன்பம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஆபாச படங்களை பார்த்து சுயன்பம் பண்ணுறதுனால மனைவியோட செக்ஸ் பண்ணுறது குறைஞ்சிரும். அவங்க இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் வரலாம். அதனால் ஆபாச படங்கள் அந்த அந்த அடிக்ஷன் கண்டிப்பாக வெளியே வரணும். அது ஒரு 10 காரணங்கள் ஏன் அதை பார்க்குறாங்க எல்லாரும் நிறைய அப்படின்னா, அனானிமிட்டி, யார் பார்க்குறாங்கன்னு வெளியே தெரியாது. ஈஸிலி அவைலபிலிட்டி, ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தா பார்க்கலாம். முன்னெல்லாம் அதுக்கு மெனக்கெட்டு சிக்கல் இருக்குது, நிறைய ஏற்பாடுகள் பண்ணி. இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், பார்த்துட்டு அப்படியே அழிச்சிடலாம், யார் பார்த்தாங்கன்னு தெரியாது. இப்படி அவைலபிலிட்டி, காசு செலவில்லை, எதுவுமே இல்லை, ஈஸி. அதனால் யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது எப்படியும். ஸோ இப்படியெல்லாம் எளிமையாக இருக்கிறதுனால அது மக்களை ஈஸியாக சென்றடைகிற மாதிரி இருக்குது. மாணவர்களை, குறிப்பாக அந்த இளம் பருவத்தினரை, அதுக்காக நிறைய பேர் அதில் அடிக்ட் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 1 கோடி பேர் படங்களை பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அதுக்கு அதிகமானவர்களே பார்க்குறாங்கன்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆபாச படங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பெரும்பாலான நாடுகளில் வருது. இது தடுக்க முடியுமானா தடுக்க முடிஞ்சிருக்கு. நாங்கள் சமீபத்தில் கான்ஃபரன்ஸுக்காக இஸ்தான்புல் போயிருந்தோம், டர்க்கி. அந்த நாட்டில் ஆபாச படங்களை யாரும் பார்க்கவே முடியாது. ஆபாச சொற்கள் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே கூட போக முடியாது. அந்த நாடு முழுவதும் ஆபாச படங்களும் ஆபாச கதைகளும் எதுவுமே உள்ளே வர முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கு முற்றிலும். அதுவும் ஒரு யூரோப்பில் இருக்க ஒரு நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் ரொம்ப முன்னேறிய நாடு கூட அது. அது ஏதோ 3ஆம் உலக நாடுகள், பின்தங்கிய நாடு, இன்னும் பழமையில் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரியில் ஒன்று. ஆனால் இதை தடை செய்து வச்சுருக்காங்க. அதனால் தடை செய்ய முடியும். இந்த ஆபாச படங்களையும் ஆபாச விஷயங்களையும் நிறைய தடை பண்ண முடியும், சாத்தியம்தான். வணக்கம்.